தாவேக தலைவர் குளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ண அவர் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டு சொல்லிட்டு விஜய் தரப்புல புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா போலீசார் தரப்புல விஜய் தரப்பு மேல 5 வழக்குல 5 பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எதுக்கு பாருங்க அது தெரியல. இப்ப தம்பிக்கு பாதுகாப்பு குறைபாடு, ஏன்னா களத்தில் நின்னவர் அவருக்கு தான் தெரியும் என்ன குறைபாடுன்னு. அதில் தேர்தல் ஆணையம் என்ன காரணம் சொல்லுது, வழக்குக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா என்ன காரணம்? 5 பிரிவின்களை வழக்குனா அதுக்கு காரணம் சொல்லியிருக்கணும்ல. அது ஏதாவது இருக்கு என்ன நான் அதை கவனிக்கல. இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா காவல்துறைகிட்ட பாதுகாப்பு கேட்கறது இல்லை, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதை எதிர்பார்க்கறது இல்லை. அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. தம்பிக்கு என்ன பாதுகாப்பு என்ன குறைபாடுன்னு அவர் தான் சொல்லணும். இப்போ எனக்கிட்ட கேட்டு தெரியாது, ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது. இல்லை, நான் வேற களத்தில் இருக்கேன், அதனால எனக்கு தெரியாது. வேற ஏதாவது கேட்க இல்லை. பாஜகவுக்கு ஏ டீமே மெயின் டீம் திமுக தான். சும்மா பேசுமே ஒழிய அது தேர்தல் வரும்போது இப்படி கிளப்பி விடும். இஸ்லாமிய கிறிஸ்தவ ஒரு வாக்கை தக்க வைக்கிறதுக்காக போற வரவனையெல்லாம் பி டீம். 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் சொன்னது யாரு? பாஜக 100 விழுக்காடுனா நீங்க 90 விழுக்காடு. அப்ப ஏ டீம் யாரு தம்பி? ஏ டீம் யாரு? முதலா பிஜேபி இந்த மண்ணில் ஆழமா வேறுண்ட விட்ட கட்சி இது. எச் ராஜா ஐயாவை சட்டசபையில் கூட்டிட்டு போனது யாரு? அதெல்லாம் யாரு? 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சது யாரு? திமுக. அப்புறம் தேவையில்லாம சும்மா வரேன் பரோம்லாம் பி டீம்ங்கிறது. ஏன்னா எல்லாரும் பி டீம். பிஜேபியின் ஏ டீம் பி டீம்னா ஏ டீம் ஒன்று இருக்கணும்ல. அது யாரு? அதான் திமுக. தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லாதீங்க, அது இலவச அறிவிப்பு. அதை போய் வாக்குறுதிங்கிறீங்க. வாக்குறுதிக்கு அப்ப என்ன பேரு? வாக்குறுதிக்கு என்ன பேர் அப்போ? இப்ப நான் சொல்றேன், தரமான கல்வியை கொடுக்குறேன், சரியான மருத்துவத்தை, தரமான மருத்துவத்தை தரேன், தூய குடிநீரை தாரேங்கிறேன். அது 3 தான் அடிப்படை. அதை நான் தர்றேன். தடையற்ற மின்சாரம் தரேன், நல்ல சாலை கொடுக்குறேன், தரமான போக்குவரத்து தாரேன், எரிக்க நான் சிலிண்டர் தாரேன், எரிகாற்று நானே உற்பத்தி செஞ்சு தாரேன், இலவசமா இல்ல 3 இலவசமா தாரேன், கட்டணம் இல்லாம தரேன், கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை, மற்றதையும் தரல, எல்லாருக்கும் வேலை தாரேன், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி உங்க வாழ்விடத்திலே வேலை தாரேங்கிறது நான் கொடுக்கறது வாக்குறுதி. நீங்க சொல்றது வெற்று ஏமாற்று அறிவிப்பு. வங்கியில 10,000 தரேன், கடன் கல்விக்கு 20 லட்சம் கடன் தரேன். 20 லட்சம் கடன் ஏன் கொடுக்குற? நீங்க கந்து வட்டி கடன் எடுக்கிறியா இல்ல வங்கி பேங்க் வச்சிருக்கிய? அரசு கடன் கல்வியை பிள்ளை மக்களுக்கு கொடுக்கறது. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அரசு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ கடன் கல்விக்கு இருக்க கடன் தாருன்னா என்ன வட்டி கடை வச்சிருக்க? நீ பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஒரு நாட்டின் பிள்ளைகளை, அரசின் கடமை. அதுக்கு ஏன் கடன் கொடுக்குற? மாணவன் கடன் வாங்கி படிக்கிற நிலையில ஏன் வைக்கிற? அதான கேள்வி. அதை விட்டுட்டு வேலை இல்லாதவனுக்கு 4,000 போடுறேன்னு அந்த 4,000 கொடுக்கறத வச்சு ஒரு திட்டத்தை தீட்டி அவனுக்கு வேலை கொடுக்க முயற்சி செய்ய. வேலை தானே அவனுக்கு வரல. நான் 2,000 கொடுக்குறீங்கிற, நான் 2,500 கொடுக்குறீங்கிற, சிலிண்டர் 3ங்கிறார் ஒருத்தர் 6 சிலிண்டருங்கிறார். எங்க இருந்து கொடுப்பேன்? என்ன உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? எங்க இருந்து குடிப்பீங்கன்னு சொல்லுங்க எல்லாரும். ஏன் என் மக்களை இப்படி ஏமாத்தி என் நாட்டை வித்து ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வரேன் பரவாயில்ல, அதை தாரேன், இதை தாரேன், எங்க இருந்து கொடுப்பேன்? கொடுக்குறீங்கள, அதை எங்கிருந்து எடுப்பேன்? இலவசத்துல இழக்கிறீங்க. 2,000 கொடுக்குறீங்க, 8,000 கொடுக்குறீங்க, டோக்கன் கொடுக்குறீங்க, எதை வேணாலும் வாங்கிக்கலாங்கிறீங்க. அப்புறம் எதை வேணாலும் இந்த நாட்டை கொடுக்குறீங்களா? இழந்த எங்க மானத்தை கொடுக்குறீங்களா? குடிச்சு செத்தான்ல எங்க அப்பா நான் சித்தப்பேன், அவன் உயிரை கொடுத்துறீங்களா? எப்படி 6 லட்சம் பேரை தாலி எடுத்துட்டு
குடும்பத்துக்கு 2000 கொடுக்குறது எப்படி ஆச்சு? எப்படி என் மலையை புறா வெட்டி தின்னுட்டீங்க. இந்த 8000 ரூபா டோக்கன் கேட்டால் கொடுத்துருவோண்ணா, மலையை கொடுப்போண்ணா. இது ஒரு கேவலம். இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஊடகங்களில் யாரும் ஜெயித்து பேசுறதில்ல. எப்படி உங்களால் சகித்துக்க முடியுது? இந்த நாட்டையும் மக்களையும் ஏலம் போட்டு அடமானம் வச்சு விற்று 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. நீங்கள் அறிவிச்சிருக்க இந்த இலவச அறிவிப்புகள், இந்த பணம் கொடுக்கறதெல்லாம் எடுக்குன்னா இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்கணுமா இல்லையா? அதுக்கு வட்டி எவ்வளோ வரும்? மொத்த நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 2 லட்சம் 3 லட்சம் கோடி வந்துருச்சுன்னா என்ன இருக்கு உனக்கு? அரசு நிர்வாகத்துக்கு, காவல்துறைக்கு சம்பளம் இருக்காது, ஆசிரியருக்கு சம்பளம் இருக்காது, அரசு மருத்துவருக்கு சம்பளம் இருக்காது, செவிலியருக்கு சம்பளம் இருக்காது, பஸ் ஓசியா ஓட்டிடுவேன், கண்டக்டர் டிரைவருக்கு சம்பளம் யாரும் கொடுப்பா? உங்க சொத்தவத்திலிருந்து கொடுப்பீங்களா? சேட்டை தானே அதெல்லாம். எவனுமே கேட்க மாட்டான்னா ஒருத்தன் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க நான் ஒருத்தன் கேட்கிறேன்ல, பதில் சொல்லணும். எங்க இருந்து எடுப்பேன்? 10,000 கொடுப்பேன், எங்க இருந்து கொண்டு வருவேன்? கடன் தானே வாங்குவேன். யாரை காட்டி கடன் வாங்குவேன்? ஒன்று என் மக்களின் நலத்தை அடமானம் வைப்பா, என் மண்ணின் வளத்தை அடமானம் வைப்பேன். எங்க அப்பா வீட்டு அடமானம் வச்சு கடன் வாங்குற மாதிரி நீ என் நாட்டு அடமானம் வச்சு கடன் வாங்குவேன். இதுக்கு நீ ஒரு தலைவன்? நீ சொந்த நாட்டு மக்கள் கடனை வச்சுட்டு போறவன் ஒரு தலைவனா? சொந்த வீட்டு பிள்ளைகளுக்கு கடனை வச்சுட்டு போறவன் நல்ல தகப்பனா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. படிச்சிருக்கீங்கல்ல, உலகம் முறை நாட்டு நிர்வாகத்தை பார்க்குறீங்கல்ல. நாடாக்கிறியா சுடுகாடாக்கிறியா? என்ன வச்சிருக்க? தண்ணி இல்லை குடிக்க, சுவாசிக்க காற்று இல்லை, சாப்பிட சோறு இல்லை, மழை இல்லை, மணல் இல்லை, எல்லாத்தையும் வித்துட்ட. மழை இல்லாமல் எப்படி மணல் இல்லாமல் வீடு கட்ட முடியுங்கிற? இந்த ஆற்று மணல் அள்ளி தமிழ்நாட்டு மக்களுக்கு மணலுக்கு தான் கொடுத்தியா? இந்த மழையை நோக்கி கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு எத்தனை லட்சம் டன் ஏத்துற? வேற மாநிலத்துக்கு ஏன் என் மலையை வெட்டி என் தாய் மாறதுக்கு விற்கிற? என் மண்ணின் மக்கள் தேவைக்கா மண்ணல்ல ரணி? கொடுமை. விஜய் பிரச்சாரம் தொடங்கிட்டாரு. பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் எதுவும் சொல்லாம, வேட்பாளரை பற்றி பேசாம, டிஎம்கேக்கு எங்களுக்கு தான் போட்டு தொடர்ந்து அதையே சொல்லிட்டு. அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? அவர் 2000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2500ன்றாரு. இந்த 2000க்கு 2500க்கு தான் போட்டி விளங்குது. அதை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காப்ல. உங்களுக்கு புரியுதா? திமுகவை ஒழிக்கணும், எல்லாருக்கும் இருக்கு. ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? பாஜக கொள்கை எதிரி. எந்த இடத்துல உன் கொள்கை எதிரி? உன் கொள்கை என்னன்னு சொல்லு. நாங்க கொள்கை எதிரியா இல்லையான்னு முடிவெடுக்கிறோம். கொள்கை எதிரின்னு சொல்றது கொள்கை இல்லை. இதனால இவன் என் கொள்கை எதிரின்னு சொல்லணும். விளங்குதா? விளங்குது. திமுக ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும் பேசணும். டாஸ்மார்க்கை வித்து நாட்டை மக்களை ஒரு குடிகார சமூகமா ஆக்கி குற்றம் நிறைஞ்ச சமூகமா ஆக்கிடுச்சு. 2 வயசு பிள்ளைய ஒருத்தன் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான்னா அவன் மனநிலை சராசரியா இல்லை. மனநோயாளி மாதிரி குடி நோயாளியா ஆக்கிட்டிய. அப்படி சொன்னா கூட நீங்க வருத்தப்படுவீங்க. மது பிரியர்கள் ஆக்கிட்டிய. அவர் டாஸ்மார்க்க முடலை, இவரும் முடலை. என் தம்பியாவது வந்து நான் மூடுவேன்னு சொல்லணும்ல. அப்புறம் என்ன நீ என்ன பேசுறீங்க? மதுவை திறந்து விட்டுட்டு சாராய கடை தருத்துற வச்சுட்டு போதை உள்ள அனுப்பிச்சுட்டு ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு நேர்மை நன்னறி ஒழுக்கம் தர்மம் இதெல்லாம் பேசுறது பைத்தியக்காரத்தனம். பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் கேவலம். அதெல்லாம் அது பேசி பயனில்லை. அதான் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அவர் 2000 தரேன்றாரு குடும்ப தலைவிக்கு, இவர் 2500 தரேன். அப்போ 2000க்கும் 2500க்கும் போட்டி. புரியுத? சரியா தானே இருக்கு. வேற சைக்கிள்ல தானே போறாரு ஐயா, பாக்குறீங்களா இல்லையா? சைக்கிள் ஓட்டி பார்த்தது இல்லையா? நம்புங்க. ஒரு பெரிய தலைவர் சொல்லும் போது கார் இல்லைன்னா ஆமான்னு நம்புங்க. 6 கோடிக்கு ஒரு கோடியை கொடுத்துட்டாரு. இப்ப நடந்தா போறாரு. சிரிக்காதீங்க. எதையோ கேட்கறது கேட்டுக்கிற வேண்டியதான். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சாபம் வாங்கி வந்து பிறந்த மக்கள். மார்ட்டின் லூதர் கிங் சொல்றான், உங்க கண்ணு முன்னாடி உங்க வளங்கள் எல்லாம் களவு போகுது, அதை அரசே அனுமதிக்குதுன்னா அந்த ஆட்சியாளர் நீங்க பெற்றிருக்கீங்கன்னா நீங்க சாபம் பெற்ற மக்கள் தாங்கிறான். புரியுதா? அதுதான் நாங்க சாபத்தை வாங்கிட்டோம். சத்தமா கேளுங்க. பொறுத்திருந்து பொறுத்திருந்து போயிட்டு வரவா.